everyone. Good evening, all. I welcome you for this wonderful session. நீங்க வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்க இவ்வளோ ஃப்ரீ வெபினார்ஸ் பண்றீங்க, செஷன்ஸ் பண்றீங்க, வெயிட் லாஸ்க்கு அண்ட் ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே எப்படி பண்றீங்க நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ரீசன் பாத்தீங்கன்னா எங்களோட விஷன் தாங்க காரணம். எங்க வெல்சன்ஸ் கம்யூனிட்டியோட விஷன் என்னன்னா 1 million பீப்புள் வந்து டயபிட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணணும்ன்றது தான் இந்த 2024க்குள்ள. அதுதான் எங்களோட விஷன். ஸோ அந்த விஷனுக்காக தான் நாங்க இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் செஷன் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். நம்மளோட இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் செஷன்ல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சயின்ஸ் பார்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேனல் ஷேரிங். அதுல வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இந்த டயட் எடுத்து அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து இந்த பேனல் செஷன்ல ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் இஸ் த மோஸ்ட் அவைட்டிங் செஷன், ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன், Q&A செஷன். ஸோ இந்த Q&A செஷன்ல நீங்க உங்களோட ஹெல்த் ரிலேட்டடா என்ன இஷ்யூஸ் இருந்தாலும், டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கிளாரிஃபை வித் ஆர் சீனியர் மோஸ்ட் கோச் ஷப்னம் மேம். ஷி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். அண்ட் நம்ம ரொம்ப லேட் பண்ணாம வில் கோ டு த சயின்ஸ் பார்ட் நவ். லெட்ஸ் ஸ்டார்ட் த சயின்ஸ் பார்ட். Yes, weight loss. Can you all see the screen? This is ஓகேங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேன்சி வேர்டு வந்து சொல்லிட்டு இருக்கோம், வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ வெயிட் லாஸ், இட்ஸ் அ ஃபேட் லாஸ். நம்மளோட பேட் ஃபேட்டை வந்து நம்ம லாஸ் பண்ணணும். அதுதான் வந்து எல்லாரோட மெயின் அச்சீவ்மெண்ட் கோலா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஷாக்கிங் நம்பர்ஸ் வேர்ல்ட் வைடு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 73% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ஓவர் வெயிட்டா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 பேர்ல 3 பேர் வந்து ஓவர் வெயிட்டா இருக்காங்க. 1/2 ஆஃப் அர்பன் இந்தியன்ஸ் ஆர் ஓவர் வெயிட். அதுல மேக்ஸிமம் ரிஸ்க் ஏஜ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ்க்குள்ள தாங்க ரொம்ப ரிஸ்க்ல இருக்காங்க, மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும். அதே மாதிரி நீங்க வந்து ஆவரேஜ் இந்தியன் நீட்ஸ் டு லூஸ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 11 kg வந்து ஒவ்வொரு இந்தியனும் ஆவரேஜா லாஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இந்தியன்ஸோட வெயிட் வந்து ஒபிசிட்டி ரேட்டிங் இருக்கு. நாட் ஒன்லி இந்தியன்ஸ், குளோபல் எபிடமிக் பார்த்தீங்கன்னா குளோபலி 1/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1975ல இருந்து இப்போ வரைக்கும் 3 times வந்து ஒபிசிட்டி ட்ரிபிள் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ல நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா வி ஆல் யூஸ் டு டூ சைக்கிளிங், வாக்கிங், இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஈவன் மம்மிலாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்க வீட்டில் ஆட்டுக்கல்ல இது பண்றது, அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நிறைய இருந்தது. பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினைஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு, அப்புறம் டிஷ் வாஷ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம மிஷின்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளோட லைஃப் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த ஒபிசிட்டி அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி சீக்கிரம் என்ன குக் பண்ண முடியும், ஈஸியா எது மேக் பண்ண முடியும், அந்த மாதிரி பாக்குறோம். ஒரு ஹெல்த்துக்கோ நியூட்ரிஷனுக்கோ நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்லைங்க. இந்த 2 ரீசனால தான் வந்து இந்த ஒபிசிட்டி ட்ரிபிள் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட். இந்த மாதிரி நம்ம ஓவர் வெயிட் இருக்கிறதுனால என்னென்ன நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஓவர் வெயிட்டா இருந்தாலும் எனக்கு வந்து பாடி நல்லா தான் இருக்கு, எனக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றோம். பட் இப்ப தெரியாதுங்க, இன் ஃபியூச்சர் யூ மே ரிசீவ் தீஸ் எனி இஷ்யூஸ். எந்த ஹெல்த் இஷ்யூ வேணா வரலாம், லைக் டயபிட்டிஸ் 2 வரலாம், ஹை பிளட் ப்ரெஷர் வரலாம். அந்த ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுனால கொலஸ்ட்ரால் வரலாம், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்புறம் ஓவர் வெயிட்னால வந்து இந்த கால் பிளேடர் டிசீஸ் வரலாம். ஸ்லீப் ஆப்னியா இருக்கு, நிறைய பேருக்கு வருது. இந்த கொரட்டை விடுறதுனால வந்து ஈவன் டைவர்ஸ் வரைக்கும் கூட போற மாதிரியான இஷ்யூஸ்லாம் நாங்க பாக்குறோங்க. அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது எதனால வருது, ஓவர் வெயிட் ஆகுறதுனால. அப்புறம் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நம்ம போன்ல இருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கிறது மூலமா போன்ஸ் வீக் ஆகுறதுனால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது. அப்புறம் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருது. நாட் ஒன்லி ஆல்கோஹால், அப்புறம் ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் வரணும்ட்டுலாம் இல்லைங்க. பேசிக்காவே வந்து இந்த ஓவர் ஈட்டிங், இந்த நிறைய கார்ப்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால கூட இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரும். ஈவன் கேன்சருமே வந்து நீங்க நிறைய கார்ப்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த கேன்சர் செல்லுக்கு தீனியே வந்து அந்த சுகர் தான். நீங்க எந்த கார்ப்ஸ் எடுத்தாலும் அது சுகரா தாங்க கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுவுமே வந்து ஓவரா நம்ம அது கன்சியூம் பண்றதுனால நம்மளுக்கு கேன்சர் வர அளவுக்கு கூட ரிஸ்க் இருக்கு ஓவர் வெயிட் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஒரு சார்ட் தெரியுது இல்லைங்க, இது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல நீங்க உங்களோட பிஎம்ஐயை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5.2 feet இருக்கீங்கன்னா 54 kg தான் உங்களோட வெயிட் இருக்கணும்.
அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் 5.7 இருக்கீங்கன்னா 63 இருக்கணுங்க. அதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா அது ஓவர் வெயிட், அதுக்கு கீழே நீங்க இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட். ஸோ இதை வச்சு நீங்க வந்து உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின்னா, இன்சுலின்றது என்னன்னா, நம்ம எந்த ஒரு கார்ப்ஸை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலும் உடனே நம்மளுக்கு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க. அந்த இன்சுலின் என்னத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நீங்க கொடுக்குற அந்த உள்ள அனுப்புற அந்த ஃபுட்டை, கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுதுங்க. அதுக்கு தான் இன்சுலின் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கார்ப்ஸ் எடுத்துக்கிறீங்க. மார்னிங் எழுந்ததுமே டீ காஃபி எடுத்துக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், லஞ்ச் எடுக்கிறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம், திருப்பி டீ காஃபி அண்ட் டின்னர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டு என்ன பண்றோம், மல்டிபிள் டைம் நம்ம ஈட் பண்ணும்போது இன்சுலின் வந்து திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து செக்ரேட் ஆகுது. அந்த மாதிரி இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகி உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. என்னென்ன மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நடக்குது? ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லிபிட் ப்ராப்ளம்ஸ்னா கொலஸ்ட்ரால், HDL, LDL இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இதனால ஹைப்பர் டென்ஷனும் நம்மளுக்கு அதிகமாகுது. டயபிட்டிஸ் 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் டிமென்ஷியா, கேன்சர், பாலிசிஸ்டிக் ஓவரி, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இது இதுதாங்க காரணம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஹெல்தி லைஃப் லீட் பண்ணணும், அப்ப என்னதான் சாப்பிடுறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட். நீங்க கிரீன்ல இருந்து ரெட் வரைக்கும் போகுது பாத்தீங்களா, இந்த கிரீன்ல இருக்கிறது நம்ம நிறையவே கன்சியூம் பண்ணணுங்க. ஃபேட் வந்து நம்ம எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். லைக் பட்டர், கீ அந்த மாதிரி குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். அது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் எடுத்துக்கலாம். புரோட்டீன் வந்து நிறைய நான்வெஜ்ல வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு. எக்ஸ்லயும் நான்வெஜ்லயும் நிறைய இருக்கு. வெஜிடேரியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பன்னீர், மஷ்ரூம் இது மூலமாவும் நீங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து மீடியமா நம்ம எடுத்துக்கணும். அண்ட் டியூபர்ஸ் வந்து இட்ஸ் கிழங்கு வகைகள்ங்க. பூமிக்கு அடியில விளையிற கிழங்கு வகைகள். அதை நம்ம எவ்வளவு லிமிட்டடா எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. அண்ட் ரிஃபைன் கார்ப்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். லைக் ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், கேன்டு ஃபுட்ஸ், டின்டு ஃபுட்ஸ் இந்த மாதிரி இருக்க ரிஃபைன்டு கார்ப்ஸ் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணா நீங்க வந்து ஒரு ஹெல்தி லைஃபை லீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைஃப். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ், கிளைகோஜினோலைசிஸ். இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கார்போஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐஸ்கிரீம் பிக்சர் இங்க இருக்கு. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கன்னா உங்களோட பிளட் சுகர் வந்து எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. அந்த கிரீன் கலர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பிளட் சுகர். ஸோ அது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, நீங்க ஒரு குளுக்கோஸ் உள்ள கொடுக்கும் போது. அதனால என்ன ஆகும், நம்ம பேன்கிரியாஸ்ல இருக்க பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா, இந்த சுகர் பிளட் சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க, குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும். அது வந்து அடிப்போஸ் செல்ஸா வந்து ஃபேட்டா வந்து அக்யூமுலேட் ஆயிடும். நீங்க அது வந்து ஓரளவுக்கு தான் அந்த இன்சுலினால இது பண்ண முடியும். நிறைய நம்ம சாப்பிட அது அடிப்போஸ் செல்ஸா ஃபேட்டா வந்து அக்யூமுலேட் ஆயிடுங்க. ஸோ இந்த இந்த இன்க்ரீசிங் பிளட் சுகரை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது, எப்படி டிக்ரீஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் மெத்தட் இருக்கு. அதுதான் ஃபாஸ்டிங். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இந்த பிளட் சுகரை வந்து ரொம்ப ஈஸியா டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ தட் நான் அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, நம்ம பாடியில குளுக்ககான்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து நம்ம லிவர் வந்து என்ன பண்ணோம்னா, குளுக்கோசிஸ் நம்ம ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியா பாடிக்கு கொடுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளைகோஜினோலைசிஸ். இது வந்து நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா பண்ணலாம். ஸோ இதனால தாங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம எப்படி நீங்க ஈஸியா நம்ம கம்மி பண்ண முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு கேக்குறீங்க இல்லையா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா தாங்க நம்ம இதை பண்றோம். ஸோ இது மூலமா நீங்க 5 to 8 kgs வரைக்கும் தாராளமா ஒரு மந்த்ல குறைக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் அசஸ்மெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம ஹெல்த் எப்படி அசஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ அவர் BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நான் உங்களுக்கு முன்னாடி இதுல வந்து அந்த சார்ட் காமிச்சிருந்தேன்ல, அதுல நீங்க உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கீங்களான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தென் லிபிட் ப்ரொஃபைல்ல வந்துட்டு LDL, HDL, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் நம்ம பாடியில எவ்வளவு இருக்குன்றத நம்ம அதுல டெஸ்ட் பண்ண முடியும். HbA1cன்றது வந்து நம்ம 3 months நம்ம பிளட்ல இருக்க சுகர் லெவலை வந்து கண்டுபிடிக்கிறது தான். தைராய்டுன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு ரெண்டுமே இருக்கு. ஸோ இது வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்க அயன் லெவல் வந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீமோகுளோபின் டெஸ்ட். அண்ட் கிரியாட்டினின் பாத்தீங்கன்னா நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு தாங்க கிரியாட்டினின். அண்ட் 4 pillars of optimal health, it is very important.
மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். ஒரு பாடி நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் வேணும், பிசிக்கல் ஹெல்த்தும் வேணும். ஸோ மென்டல் ஹெல்த்ன்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இருக்கணுங்க. நீங்க வந்து நான் என்னால முடியும்னு நான் நினைச்சாதான் அதை நம்ம பண்ண முடியும். நம்மளுக்கு நேச்சரும் சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து மென்டலி we have to think பாசிட்டிவ். என்னால முடியும், நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும், இது வந்து எனக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நீங்க எதுவுமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் அடிக்குவேட் ரெஸ்ட் இருக்கணுங்க. நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு டயர்டா இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ நம்ம வந்து தூங்கலாம், தாராளமா தூங்கலாம். தூங்குறதுனாலதான் நம்ம பாடி வெயிட் போடுதுன்றதெல்லாம் வந்து ஒரு மித்து தாங்க. சோ நீங்க வந்து அடிக்குவேட் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் நாட் அ மஸ்ட். அது வந்து நான் மஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நிறைய இப்போ வந்து ஈஸியா ஒரு 5 கேஜி 10 கேஜி ஓவர் வெயிட் இருக்கவங்களால ஈஸியா எக்ஸசைஸ் பண்ண முடியும். பட் 30 கேஜி 40 கேஜிஸ் ஓவர் வெயிட்ல இருக்கவங்களால டெஃபினட்டா வந்து எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிள்ங்க. ஸோ எக்ஸசைஸ்ன்றது உங்களை ரெஜுவனேட் பண்றதுக்காக தானே தவிர நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணுன்றது நெசசிட்டி கிடையாது. அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இந்த பார்ட்ல தான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கோம். ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஆர் பிசிக்கல் ஹெல்த். அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பார்ட்ல நாங்க உங்க கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணுவோம் என்னென்ன பண்ணணும்ட்டு. இந்த சயின்ஸ் செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கம்ஸ் த பேனல் செஷன். நெக்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா பேனல் ஷேரிங். இங்க வந்து நம்ம கிட்ட நிறைய லேக் கணக்கான பீப்புள்ஸ் வந்துட்டு டயட் எடுத்து அவங்களோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்மளால இன்வைட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட வீடியோஸை வந்து நாங்க இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ தட் நீங்க வந்து யூ கேன் கெயின் நாலேஜ் த்ரூ த செஷன், த்ரூ திஸ் வீடியோ. இப்போ நம்ம வந்து ஒரு 3 பீப்புள வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த பேனலுக்கு. அவங்க வந்து எப்படி இந்த டயட்குள்ள வந்தாங்க, அவங்க எப்படி வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்ணாங்கன்றத இப்போ ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பேனலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி டயட் பண்ணி இருக்கிற 3 பேனலிஸ்ட்ல நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஸோ கிருஷ்ணபிரியா மேம் ஃப்ரம் தேனி, பிருந்தா மேம் ஃப்ரம் சென்னை, அண்ட் ஃபைசன் நிஷா மேம் ஃப்ரம் சென்னை. ஹாய் மேம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிருந்தா மேம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க மேம் உங்களோட ஜர்னியை. ஓகே மேம். ஹாய் ஆல். நான் வந்து வெயிட் லாஸ்லயும் டயபெட்டிக்காலையும் நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அப்போதான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெயிட் லாஸ் பத்தி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கோச்சை வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க எனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போதான் வந்து எனக்கு இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததை வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நான் என்னோட வெயிட்டுமே நான் ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் என்னோட டயபெட்டிக்குமே நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம் உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் ஃபைசன் நிஷா மேம் நீங்க உங்களோட ஜர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஹலோ ஆல். ஆக்சுவலி 68 கேஜிஸ் இருந்தேன் முன்னாடி. இப்போ வந்து 61 கேஜிஸ் வந்துட்டேன். அதுவும் 50 டேஸ்ல ஐ ஆல்மோஸ்ட் ரெடியூஸ்ட் 7 கேஜிஸ். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான விஷயம். என்னுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு வந்து இப்போ வந்து ஃபிட் ஆகுது. அண்ட் எல்லாரும் வந்து நீங்க பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டீங்க, ரொம்ப அக்கா மாதிரி தெரியுறீங்க, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Yeah, no issues. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். அண்ட்
எனக்கு ஃபைனலா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து இந்த டயட் மூலியமா கிடைச்சிச்சு. அண்ட் எனக்கு வெயிட் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணல. ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய கால் வலிலாம் பயங்கரமா இருக்கும். ஹெல்தியாவே இருக்க மாட்டேன். எப்பயாவது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு அடிக்கடி பீரியட்ஸ் டைம்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏத்துறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த நேரத்துல என்னுடைய கோச்சையும் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட வண்டர்ஃபுல்லான ஜெர்னியை ஷேர் பண்ணதுக்கு அண்ட் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கிருஷ்ணபிரியா மேம் ஃப்ரம் தேனி, நீங்க உங்களோட ஜெர்னி ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஓகே மேம். ஹாய், என் பேர் கிருஷ்ணபிரியா, நான் தேனி டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக நான் ஹெவி வெயிட்டால் ரொம்ப சஃபராக இருந்தேன். என்னால் சுத்தமாக நடக்க முடியாது. ஈவன் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். கிச்சனில் ஒரு 10 மினிட்ஸ் நின்று நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அழுதுருவேன், என்னால் முடியாது. எப்போ என் பையனை ஸ்கூல் பஸ் வரும் ஏற்றிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் நான் என் ஃப்ரெண்டு மூலயமா என்னோட கோச்சை நான் மீட் பண்ணினேன். அவங்கள்ட்ட நான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் ரிவர்ஸ் ஆகும், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சது. ஓகே, நம்ம கண்டிப்பாக பெட்டர் ஆகிடுவோம், திரும்ப நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் அவங்க கொடுத்த கைடன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அஃப்கோர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதில் வேற என்ன ப்ராப்ளம்ஸ், எனக்கு வந்து வெயிட் கெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இவ்வளோதான் என்னோட மைண்டில் இருந்தது. பிளட் ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இதுல நான் வெயிட் லாஸ் மட்டும் நான் இதுல பார்க்கல, மற்ற பிளட் இன்ஃப்ளமேஷனையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த டயட் மூலியமா கிடைச்சது. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. எவ்வளோ நேரம்னாலும் என்னால் நின்று ஒர்க் பண்ண முடியும். ஈவன் என்னுடைய ஸ்கின் டோனும் நல்லா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுறேன். இந்த டயட் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சிம்பிளா வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம், உங்களுக்கு எனக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணிருக்கீங்க. சில சமயங்கள என்னால் முடியலைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணாலும் கூட எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அந்த கம்யூனிட்டியில. எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவலா நான் டயட் பண்றேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. ஒரு டீமோட சேர்ந்து பண்றோம், நமக்கு கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஸோ ரொம்ப நான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் ஃபேமிலியும் பரவாயில்ல, முன்னே இருந்ததுக்கு நீ இப்போ எவ்வளவோ பெட்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம் உங்களுக்கு. அதே சமயம் அந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், நெக்ஸ்ட் கம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த Q&A செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஒரு பென் பேப்பரோட உங்களோட டவுட்ஸை வந்து எழுதி வச்சுட்டு ரெடியா இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ரெடியா இருங்க. இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஒரு ஹேண்ட்ஸ் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெய்ஸ் ஹேண்ட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் டு அவர் கோச். லெட்ஸ் வெல்கம். எங்களோட கோச் பார்த்தீங்கன்னா 15 கண்ட்ரீஸ்ல 4000 பீப்புளுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் கோச். ஸோ லெட்ஸ் வெல்கம் our senior most coach Rabnam ma'am for the Q&A session. So yeah, thank you so much. It was really a warm welcome, Hathi, Satyaraj. Thank you so much. So friends, நிறைய பேருக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, நிறைய லைக் யூனோ வி ஹாவ் ஓகே, நான் வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் தானே, நான் வந்து யூடியூப் பார்த்து பண்ணிக்கிறேன், ஆர் நான் கூகுள் பார்த்து பண்ணிக்கிறேன், ஆர் வந்துட்டு நெய்பர் 10 கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நடக்குது. வி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வெரி ஈஸிலி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதை நம்ம கேட்கறது, அதை டூப்ளிகேட் பண்றது. ஆனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூ ஷுட் நோ ஒன் திங். ஓகே, என்னோட பாடிக்கு எது பெஸ்டா ஒர்க் ஆகும், நம்ம அதை திங்க் பண்றதே கிடையாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இது வரைக்கும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜேர்னிக்குள்ள நம்ம நிறைய பேர் போயிருக்கோமானா, இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் எதுக்கு மேம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நான் வந்து ஐடியல் வெயிட்ல இருந்து ஜஸ்ட் 12 kgs தான் வெயிட் கெயின் ஆயிருக்கேன், ஆர்எல்ஸ் ஜஸ்ட் 5 kgs தான் நான் வெயிட் கெயின் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்றவங்க தான் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட அவேர்னஸ் இன்னும் மக்களுக்கு போலங்கிறது தான் அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா லைக் ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல மம்மியோ ஆர் உங்க வீட்டுல யாராவது குக் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி, நீங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்டாலும் வீட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது.
ரைட்? ஸோ ஒருத்தவங்களுடைய பிசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது we cannot expect diet to be a common thing. ஓகேங்களா? ஒரே மாதிரி ஃபுட் குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் நம்ம ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறோம்னா கூட ஏன் நம்மளுக்கு ஒரே மாதிரி பிசிக் இல்ல? சோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது ஒருத்தவங்களோட பாடி மெட்டபாலிசம்க்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ நம்மளுக்கு வருதோ அப்பதான் அந்த கஸ்டமைஸ்டு டயட் மேல ஒரு கான்செப்சுவலான திங்கிங்குள்ள நம்மளால அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்மளால போக முடியும். இங்க ஃபேட் கெயின் ஆர் ஃபேட் லாஸ் ஆர்த்தி அழகா சொன்னாங்க, வெயிட் லாஸ்ங்கிறதே ஒரு ஃபேன்சி வேர்ட் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி கரெக்டா. ஸோ ஃபேட் கெயின் ஆர் ஃபேட் லாஸ்ங்கிறது வந்துட்டு பை ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது நீங்க ஒன்ஸ் நீங்க அண்டர்கோ பண்றீங்க, ஓவர் வெயிட்ல வரீங்கும் போது நிறைய சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அது சொல்ல தெரியாம இருக்கலாம், பட் உங்க ஸ்கின்ல நிறைய இஷ்யூஸ் காட்டும். நம்ம உடம்பு போட போட ரொம்ப ஸ்கின் டல் ஆகுறது, ஆர் எல்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, ஆர் ஓவர்ஃப்ளோ ஆஃப் ப்ளீடிங் ஆகுறது. ஓகே, PCOD, இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல நம்ம எண்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பேட் ஃபேட் அக்யூமுலேஷன் உள்ள போறதுதான். ஸோ எப்படி நம்ம இந்த எக்ஸஸ் வெயிட், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி இருக்கிற நம்மளுடைய பாடியை இன்சுலினுக்கு சென்சிட்டிவா கன்வெர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆஸ் ஐ செட் யூ, வெயிட் லாஸ்ங்கிறது பை ப்ராடக்டா கிடைக்கும். பட் என்ன இஷ்யூல நம்ம இருக்கோம் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேட் கெயின்னால நிறைய இஷ்யூஸ்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருப்பீங்க, சஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த காசை வந்துட்டு நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். அஸ் அ பை ப்ராடக்ட் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம இக்னரண்டா விடும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா பியூபர்ட்டியில ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிற டென்ஷன்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறாளா, அசைன்மெண்ட்ஸ் நல்லா பண்றாளா, மார்க் நல்லா எடுக்கிறாளா, இதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஈவன் அஸ் அ மதர் நம்ம வந்து ஃப்ளோ நல்லா இருக்கா, உன்னோட பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு, 28 days to 30 daysக்குள்ள வருதா, இதெல்லாமே நம்ம கேட்கணும். உங்க சிஸ்டரோ யாரா இருந்தாலும் டெஃபினெட்லி நீங்க கேட்கணும். நீங்க உங்களுக்குமே நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மேம் எனக்கு மந்த்லி ஒன்ஸ் பீரியட் ஆகுது மேம், எனக்கு ரெகுலர் பீரியட் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ இந்த மந்த் வந்து 5ஆம் தேதி உங்களுக்கு பீரியட் ஆகுது, அடுத்த மந்த் உங்களுக்கு 25ஆம் தேதி ஆகுதுன்னா அதுவும் மந்த்லி ஒன்ஸ் தான், ஆனா ரெகுலர் பீரியடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா as I said you, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரீசனா இருக்கு. சோ இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம வெளியில வர முடியும் நீங்க ஒரு கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது. சோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ரிகார்டிங் ஹெல்த், நாட் ஓன்லி ஃபேட் கெயின், லைக் இன்ஃபர்டிலிட்டியில ஸ்ட்ரகிள் பண்றீங்க, ரொம்ப நாளா எதுக்காவது லாங் ரன்ல மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆர் ஸ்கின் இஷ்யூஸ்ல இருக்கீங்க, டயபெட்டிஸ்ல இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் உங்களோட டிஜிட்டல் ஸ்கிரீனை ரைஸ் பண்ணி நீங்க உங்களுடைய டவுட்ஸை கேட்டு பெனிஃபிட் ஆயிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு Q&A சாட் பாக்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு இப்பவே நிறைய சாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் ஐ ஃபீல் நீங்க சாட் பண்றதை விட மெசேஜ், ஐ மீன் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க சாட்ல கேட்கும் போது நிறைய கேட்க தவறிடுவீங்க. ஸோ ஐ ஹோப் அண்ட் ஆல்சோ ஐ என்கரேஜ் யூ டு ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ், பிகாஸ் எனக்கு 7 o'clock அடுத்த செஷன் இருக்கு. ஸோ நீங்க குயிக்கா உங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிகார்டிங் எனி ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ, யூ கேன் ரைஸ் யோர் டிஜிட்டல் ஸ்கிரீன் அண்ட் கெட் பெனிஃபிட்டட் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ until then I will just answer quickly for few of the questions raised in the chat box. Okay, Purnima from Dindigul. Yes Purnima, நீங்க வந்துட்டு 152 centimetersக்கு you have said like நீங்க வந்துட்டு 74 kgs இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. You have 2 kids, ஆனா irregular periods face பண்றேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சோ பூர்ணிமா நீங்க 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடியல் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ தான்பா. ஓகேங்களா? சோ நீங்க இப்ப இந்த எக்ஸஸ் ஆஃப் ஃபேட், அதாவது இந்த ஒரு 4 monthsல நீங்க 20 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிருவீங்க. பட் அகெயின் நான் உங்ககிட்ட ரொம்பவே ஐ வெல்கம் ஒன் திங், என்னன்னா ஈவன் தோ நீங்க 2 children இருக்காங்க அப்படின்னா கூட யூ மேட் ஷுர் உங்களோட பீரியட் இரெகுலரா இருக்குன்னு அதை பத்தி ஒரு கன்சர்னா நீங்க கேக்குறீங்க. பிகாஸ் நிறைய ஃபீமேலுக்கு வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஏதோ ஒரு டெலிவரி பண்றதுக்கான ஒரு ஓகே பீரியட் சைக்கிள்ங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பர்த் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அது அப்படி கிடையாது. நீங்க என்னதான் நீங்க ஒரு பேபி 2 பேபி உங்களுக்கு இருந்தாலும் கூட யூ ஹாவ் டு என்ஷூர் தட் உங்களோட சைக்கிள் ரெகுலரா இருக்கா. ஏன்னா இரெகுலரா இருக்குன்னா ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் சில்ட்ரன் உங்களுக்கு PCOD ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நீங்க கண்டுக்காம விடும் போது உங்களுக்கு பேபிக்காக நீங்க பிளான் பண்ணலனாலும் உங்க பாடி ஹெல்த்தியரா இருக்கணுங்கும் போது நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் ஆகுறது,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்ல நிறைய growth வருது. ஓகேங்களா? ஸோ ஃபேஷியல் ஹேர் growth மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்ப்ல வந்துட்டு ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ். அண்ட் ஆல்சோ இது எங்க போய் நம்மள லீடு பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, it actually leads to early menopause. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it might be really shocking. 1 minute, I am running out of battery. சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ எஸ், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கொண்டு போய் நம்மள எண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினெட்லி நம்ம பாடியில வந்துட்டு ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்குள்ள நம்மள கொண்டு போய் விட்டுருது. பிகாஸ் பூர்ணிமா உங்களோட ஏஜ் நீங்க மென்ஷன் பண்ணல, ஹைட் வெயிட் சொல்லியிருந்தீங்க. ஓகே, பட் ஏஜ் இஸ் ஆல்சோ அ மேட்டர். ஒரு ப்ராப்பரான பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 52 இயர்ஸ் வரைக்கும் அந்த ரெகுலர் பீரியட்ல உங்களுக்கு ஃப்ளோ இருக்கா? ஓகேங்களா? ஸோ நீங்க ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் பீரியட் நீங்க ஃபேஸ் பண்றீங்களாங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதை கேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு ஆஸ் ஐ செட் யூ, நீங்க வந்துட்டு உங்களோட பீரியடை ரெகுலரைஸ் பண்ற இந்த பீரியட்ல 4 monthsல 20 kgs வரைக்கும் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும் பூர்ணிமா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிசிஓடி மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட மீன்வைல் இந்த ப்ராசஸ்லயே வந்துட்டு அது ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சிந்து ஃப்ரம் தஞ்சாவூர். எஸ் சிந்து, நீங்க வந்துட்டு உங்களோட ஹைட் வெயிட் மென்ஷன் பண்ணல, ஆனா பெல்லி ஃபேட் மட்டும் இருக்கு, பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஹைட் வெயிட் மென்ஷன் பண்ணுங்க, உங்க ஏஜ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல பாருங்க ஹேண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும். ஸோ நீங்க அதை ரைஸ் பண்ணீங்கன்னா கூட அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஐ கேன் உங்களோட சைட்ல இருந்து அன்மியூட் பண்ணி உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும். ஸோ சிந்து, கமிங் டு யோர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட் வெயிட் நீங்க மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் ஐடியல் வெயிட்ல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பெல்லி ஃபேட்டுங்கிறத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிறவமா பிரெக்னெண்டா இல்லையாங்கிறத விட பிரெக்னெண்டா இல்லாதவங்க வந்து, அதாவது ஜென்ஸ் நிறைய பேருக்கு பெல்லி ஃபேட் நம்ம பார்த்திருப்போம். அதுவுமே வந்துட்டு லேடிஸ்க்கும் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூஸ் இருக்கு அது வந்துட்டு யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் பெல்லி ஃபேட்டுங்கிறது நம்மளுக்கு போடாது. ஸோ பெல்லி ஃபேட் போடுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் ஹேவிங் அ ஃபேட்டி லிவர். உங்களுக்கு நான் வந்துட்டு சிந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது சிந்து, தேர் வில் பி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, I will share you an image. Okay, so 1 minute, sorry. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் தானே, ஓகே அது வந்துட்டு எனக்கு என்ன, அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி திங்க் பண்றோம். 1 minute, it's not coming actually. பட் விஷயம் வந்து அப்படி கிடையாதுங்க. வி ஹாவ் டு என்ஷூர் தட் நம்ம பாடியில வந்துட்டு கொஞ்சமா கூட நம்ம ஃபேட் அக்யூமுலேஷன் நம்ம லிவர் மேல இருந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் இந்த இமேஜ்ல உங்களுக்கு நான் ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே விசிபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இமேஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லிவர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெயிங் அரௌண்ட் 1.5 kgs. ஓகேங்களா? உங்களோட லிவரோடைய வெயிட் வந்து 1.5 கிலோ. அந்த 1.5 கிலோ லிவருக்கு மேல நீங்க வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே போறீங்க. ஒரு 4 kgs, 5 kgs, 8 kgs அந்த மாதிரி நீங்க ஃபேட் கெயின் பண்றீங்கும் போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் டுவர்ட்ஸ் யுவர் லிவர் நடக்கும். ஸோ உங்க லிவர் இன்ஃப்ளேம் ஆகுது அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெல்லி ஃபேட் போட்ட மாதிரி இருக்கும். பட் நீங்க நினைப்பீங்க அது சிசேரியன் பண்ணனால ஆர் எனக்கு சும்மா நான் சாப்பிட்டதுனால தொப்பை போடுது, அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு வந்து வெசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபேட், வெசரல் ஃபேட்னு 2 வகை இருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஃபேட்டுங்கிறது உங்களுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நடுவுல உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிற ஃபேட். வெசரல் ஃபேட்டுங்கிறது உறுப்புகளுக்கு மேல பதியறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேங்க்ரியாஸ்க்கு மேல ஃபேட் அக்யூமுலேட் ஆகுறது, லிவருக்கு மேல ஏன்னா இப்ப நம்மளுக்கு பேங்க்ரியாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் இருக்கு,
இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்றது. நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட்டை பம்ப் பண்றது. கிட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரினா டைல்யூட் பண்றது யூரியாவை. ஆனா இந்த மாதிரி நீங்க லிவரை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் உங்களால ஒரு ஜாப் சொல்ல முடியாது. 500 வேலைகள் ஒரு நாளைக்கு பண்ணுது. இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஹார்மோன். ஸோ உங்களுக்கு பெலி ஃபேட் இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி வெசரல் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யூ நீட் நாட் வரி. ஈவன் கிரேட் 2 கிரேட் 3 ஃபேட்டி லிவர்ஸ் கூட நாங்க ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்லிக், மில்க் திசல், இந்த மாதிரி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க டயட்டும் பண்ணிட்டு இதையும் நீங்க அலாங் வித் தட் நீங்க அதையும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 months ஆஃப் டைம் உங்களோட இந்த வெசரல் ஃபேட் அக்யூமுலேஷன் கிளியர் ஆயிரும். ஸோ இங்க இருந்து நான் என்ன உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன் அப்படின்னா பெல்லி ஃபேட் இருக்கு அப்படின்னு நீங்க அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஆர் நிறைய டம்மிக்குன்னு எக்ஸசைஸ் பண்றது, நீங்க உங்க ஆர்கனை சரியா பாத்துக்காம நீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுக்கு ஃபேட் கம்மி ஆகாது. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நானும் என்னமோ பண்ணிட்டேன் மேம், ஆனா இந்த தொப்பை மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு. அது தொப்பைங்கிறது சும்மா ஃபேட் கிடையாதுங்க. அது பெலி ஃபேட் உங்களுக்கு ஃபேட்டி லிவர்னால வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த குளூகேகான் அப்படிங்கிற ஹார்மோனை கூட வந்து உங்களுக்கு செக்ரீட் பண்றது உங்களோட லிவர் தான். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு லிவரை நம்ம எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வச்சிருக்கோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குளூகேகான் ஃபங்க்ஷனிங் பண்ணதான் உங்க பாடியில இருக்கிற ஃபேட்டே கம்மியாகும். ஆனா அந்த குளூகேகானை ப்ரொடியூஸ் பண்ற லிவர் மேலேயே ஃபேட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவா கிளியரா நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இது மூலியமா ஒரு நல்ல இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். And since the session was super cool, I think உங்க எல்லாருக்குமே இது கண்டென்டடா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தர் நீங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட கோச், அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. so that you will be availing some fantastic offers also regarding the diet. So completely it's based off a customized diet. so இந்த டயட்டை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவையும் வந்துட்டு புத்தாண்டு, அதாவது நியூ இயர் வரும்போதுதான் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம். பெரும்பாலும் 80% ஆஃப் அஸ் ஆக்சுவலி என்ன ரெசல்யூஷன் எடுப்போம், we will think like okay நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஆர் செகண்டா நம்ம என்ன எடுப்போம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்க, இல்ல நான் கண்டிப்பா அதை விடணும், ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி மேஜரா 70% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எப்படியாவது நான் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது ஒரு மேஜர் டார்கெட்டா இருக்கும். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த நியூ இயர். நான் என்ன சொல்றேன்னா ஃபார் அ சேஞ்ச் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறது 1 week 10 daysல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம விடுறதுங்கிறது நிறைய பேரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை நீங்க நியூ இயர் வெல்கம் பண்றதே ஐடியல் வெயிட்ல வெல்கம் பண்ண முடியும். நியர்லி 15 kgs வரைக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். as I told you, இதனால ஒபிசிட்டினால நீங்க ஃபேஸ் பண்ற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தும் உங்களால ரிவர்ஸ் ஆக முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். as Aarti said, this is a complete vision of our community in order to help and guide people to reverse 10 lakh peopleக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இது மட்டும் கிடையாது, வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, டயபெட்டிக், இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, இந்த மாதிரி கூட நம்ம நிறைய செஷன்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் all your amazing questions also. So see you all in another wonderful session, friends. Take care. Have a great day. Bye.